ஃபர்னிச்சர் செய்யறதுன்னா வீட்டுக்கு வந்து ஒரே ஒரு ஃபர்னிச்சரோட விட மாட்டாங்க. எங்களுக்கு கட்டில் வேணும், அதே சமயம் டைனிங் டேபிள் வேணும், கதவு ஜன்னல் வேணும். இன்னும் பார்த்தீங்கன்னா பூஜை அறைக்கு வந்து தேவையான ஃபர்னிச்சரும் தேவைம்பாங்க. இது எல்லாமே ஒரே செட்டாக வருமா இல்லை தனித்தனியாக இல்லை, கொடுப்பாங்க? தனித்தனியாக வருங்க. ஆ. தனித்தனியானா இப்போ புது வீடாக இருந்தால் எல்லாம் ஒரே செட்டாக வருங்க. ஆ. ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து வெறும் கட்டல் மட்டும் கேட்பாங்க. ஆ. ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூம், பூஜா ரூம் டோர் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. தனித்தனியாக தான் வருங்க, செட்டாக வராது. வராது. ஏதோ ஒரு சில இது மட்டும்தான் செட்டாக வரும். கோவிலுக்கு சொன்னீங்களாங்க, ஆமாம். கோவிலுக்கு வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறீங்க? கோயிலுக்கு நம்ம எல்லா வேலையும் செய்கிறோங்க. மெயினாக கோயில் வேலை எல்லாமே செய்கிறோங்க. சாமிக்கு என்ன வேணுமோ டோரு, நிலவு எல்லா வேலையும் நம்ம செஞ்சு கொடுப்போம். ஆமாங்க. இது செய்யணும்னா நீங்கள் உங்களுக்கு வந்து மற்ற இடங்களை காட்டிலும் உங்ககிட்ட கொடுத்தா என்ன சார்ஜ் நீங்கள் பண்ணுறீங்க? சார்ஜுங்கிறத விட நம்ம வேலைக்கு உண்டான என்ன இதோ அது நம்ம வாங்கிக்கிறோங்க. அவ்வளோதான். வேலைக்கு அதுக்கு உண்டான என்ன லேபரோ அது நம்ம வாங்கிக்கிறோம். வேலை தரமாக செஞ்சு கொடுத்துட்றோம். ஆமாங்க. எவ்வளோ நாள் கால அவகாசம் எடுத்துக்குவீங்க? ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்னதாக ஒரு கட்டில் செய்யணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்குவீங்க? 10 நாள் எடுத்துக்கோங்க. ஆமாங்க. அது எந்த மரத்தில் செய்வீங்க? அதான் என்ன மரத்தில் கேட்குறாங்களோ செஞ்சு கொடுத்துருவோம். எந்த மரம்? ஆமாங்க. தேக்கு, படாக்கு, சால் எல்லா மரத்துலையும் செஞ்சு கொடுத்துருவோம்.